ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் நம்ம போடுறனால நம்ம ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட்டு இதை ஆயில் எப்படி மேக் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நல்ல மண் சட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கிரே ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னா நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கோங்க. என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எவ்வளோ அளவு ரெடி பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா 1-2 தட்டி அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதையும் ஒரு 5-6 போல் சின்ன வெங்காயம் அதை 1-2 தட்டி அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5-6 கிராம்பு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு அதோட பபிள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு காட்டனில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டன்லேயே நல்லா டிப் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் இருந்து ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையால் மசாஜ் பண்ணி விடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பெரிய பல்லு உள்ள சீப் எடுத்து நல்லா ஸ்கேல்ப்ல இருந்து ஹேர் எண்டு வரைக்கும் சீவி விடுங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அதாவது எல்லா பக்கமும் ஈவனாக ஆயில் அப்ளை ஆகிருக்கணும். எங்கேயுமே ஆயில் அப்ளை ஆகலைன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்கு தான் சீப்பை வச்சு சீவிட சொல்கிறேன். அந்த மாதிரி சீவி விட்டுட்டு உங்களுக்கு எங்கேயும் ஆயில் அப்ளை ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த சீப்பில் கூட நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சீப்பை வச்சு சீவுறப்ப ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை ஆயிரும். இந்த ஆயில் அப்ளை பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்கள் ரூட்டில் இருந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கும். ஸ்கேல்ப்பை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆயில் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூ எதுவும் வராமல் பார்த்துக்கும். ஸ்கேல்ப் இச்சிங்னஸ் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கும். நிறைய பேர் நம்மள வேர்வைப்பட்டாலே முடி ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். வெளியில் இருக்கப்ப நமக்கு ஸ்கேல்ப்பை ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இஷ்யூ எதுவும் வராது. இன்னொன்று முடி ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். கிரே ஹேர் வராமல் இருக்கும். இதை எதுக்கு நம்ம இரும்பு கடாயிலையோ மண் சட்டிலையோ செய்ய சொன்னோன்னா அப்போ தான் அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாக செய்கிறத விட எதுவுமே இல்லைன்னா நார்மல் கடாயில் கூட செய்யுங்க. அதில் செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஹேர் பேக்குமே நல்ல ப்ரோட்டீன் ஹேர் பேக்காக இருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக முட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் முட்டை யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா பட்டரோ தயிரோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிரும் உளுந்தும் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. உங்களோட ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நார்மல் லென்த்து ஹேராக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் பச்சைப்பயிறு 2 ஸ்பூன் உளுந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை தூக்கி ஊற்றிடாதீங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த பச்சை பயிரும் உளுந்தும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது கூட தயிர் இருந்தால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு இருந்தால் எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் ஹேரும் நல்லா வால்யூமாகவும் பவுன்ஸியாகவும் இருக்கும். எக்கு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்கு பிடிக்காதவங்களாக இருந்தீங்கன்னா பட்டரோ தயிரோ ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிறப்ப நல்லா க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கும். நீங்கள் இந்த ஹேருக்கு ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் க்ரீம் போடுவீங்க பாருங்கள், ஸ்மூத்தனிங் பண்ணுறப்பலாம் அந்த எஃபெக்டில் இருக்கும். அந்த க்ரீமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்கிறப்ப இந்த ஹேர் பேக்கை நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா ரூட்லேருந்தே ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு கையால் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஷவர் கேப் இருந்துச்சுன்னா ஷவர் கேப் போட்டுட்டு விட்டுருங்க. அதுவுமே ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. உங்களுக்கு கோல்டு பிடிக்குங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னொன்று இது ஆக்சுவலாக கோல்டெல்லாம் உங்களுக்கு வரவே வராது இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் ஹேர் பேக் வச்சுருந்தா தலை பாரமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இன்னொன்று ஒரு சில பேர் முடி ட்ரை ஆகிடுச்சு 20 மினிட்ஸுக்குள்ளேயே எனக்கு ட்ரை ஆகுது. இது நம்ம பாடி ஹீட்டை பொறுத்து. நிறைய பேருக்கு ஹீட் பாடியாக இருக்கும். ஹீட் பாடியாக இருக்கவங்களுக்கு சீக்கிரமாகவே நம்ம போடுற பேக் அப்சர்வ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பச்சைப்பயிறு வெந்தயமும் அந்த தண்ணியில் நீங்கள் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும். அது எதுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க? அதில் உள்ள ப்ரோட்டீன் எல்லாமே ஃபைபர் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ அந்த வாட்டரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஷாம்புவை டைல்யூட் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம்.
இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி இந்த ஹேர் பேக் போட்டுட்டு வரப்ப உங்கள் ஹேர் நல்ல வால்யூமாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். நான் ஆயில் அப்ளை சொன்னப்போ கூட ஈவனாக ஆயில் அப்ளை ஆகணுங்கிறதுக்கு தான் பெரிய பல்லு உள்ள சீப்பை வச்சு சீவ சொன்னேன். சின்ன பல்லு உள்ள சீப்பை வச்சு சீவுறப்போ முடி ரொம்பவே சிக்காயிடும். அதனால் எப்போவுமே சிக் எடுக்கிறதுக்கோ ஈவனாக ஆயில் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பெரிய பல்லு உள்ள சீப்பை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தலை சீவுறப்போ மட்டும் சின்ன பல்லு உள்ள சீப்பை வச்சு நீங்கள் சிக் எடுங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் முடியை போட்டு கண்டபடிலாம் இழுக்காதீங்க, பொறுமையாக தொடச்சி விடுங்க. ஃபேன் காற்றுல மட்டும் காய விடுங்க. இல்லை வெயிலில் நிற்கணுன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் கூட நில்லுங்க, ரொம்பவே நல்லது. அதுக்காண்டி மத்தியான நேரத்தில் போய் வெயிலில் அந்த மாதிரி நிற்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. காலையில் வெயிலில் நிற்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேருந்து கிடைக்கிற விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும். ஹேருக்கு எந்த ட்ரையரு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, நேச்சுரலாக ஹேரை காய விடுங்க. அதுக்கப்புறம் ஹேர் 90% காஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முடியை சிக்கெடுங்க. எப்போ முடியை சிக்கெடுத்தாலும் கீழேருந்து மேல் நோக்கி சிக்கெடுங்க. மேலேருந்து சீப்பை வச்சு சீவினீங்கன்னா கையோட முடி சீக்கிரமாக பிஞ்சிட்டு வந்துடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதாவது ஈரப்பதமாக இருக்கப்போ முடி ரொம்ப சீக்கிரமாக பிஞ்சிட்டு வந்துடும். நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் அப்போ ரொம்ப லூஸாக இருக்கும் ஈரப்பதமாக இருக்கப்போ. அப்போ நீங்கள் சீப்பை வச்சு இழுக்கிறப்ப பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பொறுமையாக முடியை ஹேண்டில் பண்ணுங்கள். எப்போவுமே வேகமாக இழுத்துறாதீங்க. அதே மாதிரி முடி காஞ்சிருச்சுன்னு தெரிகிறப்ப மட்டும் சீப்பை வச்சு சிக்கெடுங்க. அப்படி இல்லைன்னா கையால் கூட நீங்கள் நார்மலாக தலையை ஒதுக்கிட்டு கூட வெளியில் போகலாம். இப்போலாம் அதுதான் மேக்ஸிமம் ஸ்டைலாகவே இருக்குது. அதனால் நீங்கள் முடியை வேகமாக இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவீங்க. ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிறையா பால்னஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பஃபெல்லாம் வச்சு சீவுறப்ப ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ அப்படி இழுக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு பஃபெல்லாம் வைப்பாங்க. அப்போ ஒரு சைடாக முடி இறங்குன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முடியை சீக்கிரமாகவே காய வச்சுட்டு பண்ணுங்கள். எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் ஏர்லியராக குளிக்க போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹேரை காய வைக்கிறதுக்கு டைம் இருக்கும். நார்மல் டேஸில் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ண டைமில் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா முன்னாடியே நீங்கள் இது பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கு ஹேரை காய வைக்க டைம் கிடைக்கும். வீட்டில் இருக்கவங்கன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். அப்புறம் லீவ் நாள்லலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதுல்ல, அப்போல்லாம் ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ரெகுலராக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் ஷாம்புவை மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறனால உங்கள் ரூட்டில் இருந்து முடி சீக்கிரமாக பிஞ்சிட்டு வந்துடும். நேச்சுரலாக ப்ரொடக்ஷன் ஆகிற சீபம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் ப்ரொடக்ஷன் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. முடியை எப்போவுமே ரஃப்பாக ஹேண்டில் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப மட்டும்தான் முடி சிக்கு இல்லாமல் இருக்கும். முடி எப்போவுமே சிக்காக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா கையில் ஃபஸ்ட்டு சிக்கை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சீப்பை வச்சு சிக்கெடுங்க. டேரெக்டாக சீப்பை வச்சு நீங்கள் இழுக்கிறப்ப முடி பிஞ்சிட்டு தான் வரும். ரூட் ஏற்கனவே வீக்காக இருக்குங்கிறப்ப நம்ம சீப்பை வச்சு இழுக்கிறப்ப அது சீக்கிரமாக பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். எவ்ரி டைம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஹேர் கேர் டிப் என்ன அப்படின்னா கருவேப்பிலை மோர் தான். கருவேப்பிலையும் மோரும் ரெகுலராக நீங்கள் அரைச்சி உங்களோட ட்ரிங்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், கண் நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஐ ப்ராப்ளம் இருக்கும், அந்த இஷ்யூ இருக்காது. உங்கள் பாடியில் உள்ள டீடாக்சிஃபை பண்ணும் உங்கள் பாடியை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில் போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.